இந்த விடியா முடிஞ்ச அரசு இருக்குதுல்ல, ஏன்னா யாராவது ஒரு நல்ல ஒரு மந்திரியை போடு, ஜாமீன் வரவனுக்கு நல்லது எதுக்கு? ஏன் நான் நல்லா விசாரிச்சு ஆய்வு பண்ணா எல்லா மந்திரியை விட அந்த மந்திரி தான் அதிகமா கொடுப்போம். 20 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய நம்முடைய ஒப்பந்த ஊழியர்களை அவர்களுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸுகளும் இருந்தும் கூட நிரந்தரம் செய்வதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. நடக்கலையா? அவங்க என்ன பண்றாங்க? ஓய்வு பண்றாங்களா? ஓய்வு பண்ணலையா? திருடுறாங்களா? திருடலையா? நிறைவேற்று 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 வேலை வேண்டும், நிறைவேற்று நிறைவேற்று. தமிழக முதல்வரை நீங்கள் சொன்ன வாக்குறுதி CITU தலைமையிலே ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கைக்காக நடத்துகின்ற CITU தலைமையிலே 2026 தேர்தலை 2026 தேர்தலை ஒப்பந்த தொழிலாளர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று நிறைவேற்று. புறக்கணிப்பு புறக்கணிப்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரியுமா? விடுதலை செய்யப்பட்டதா? இல்ல, ஜாமீன் வெளியே இருக்கிறார். இந்த விடியா முடிஞ்ச அரசு இருக்குதுல்ல, ஏன்னா யாராவது ஒரு நல்ல ஒரு மந்திரியை போடு, ஜாமீன் வரவனுக்கு நல்லது எதுக்கு? தண்டனை கொடுப்பாங்களா தண்டனை எடுப்பாங்களா தெரியாதுல்ல, அதானே ஜாமீன். தீர்ப்பு தானே முடிவு பண்ணும், தீர்ப்பு தானே முடிவு பண்ணணும். முடிவே பண்ணாத ஒரு மந்திரியை போட்டு நீ மின்சார வாக்கில் போட்டு இது தீர்வு நிலைப்பாடு. ஏன் நான் நல்லா விசாரிச்சு ஆய்வு பண்ணா எல்லா மந்திரியை விட அந்த மந்திரி தான் அதிகமா கொடுப்போம். இதுதான் உண்மை. எல்லா மந்திரியை விட அந்த மந்திரி தான் அதிகமா கொடுப்போம். ஜெகத்ராட்சி வீட்டுல எப்படி ஆய்வு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பழைய காலத்துல படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிணத்துல இறங்கி புதையில இருக்கும். அசோக படத்துல இந்தியா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிணத்துல இறங்கி அது உள்ள பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில படத்தை எடுப்பாங்க. அது மாதிரி நீச்சல் குளத்துல கிணத்துல காடுக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கு பல மருத்துவமனை இருக்குங்க, பல மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில பெனார ரூம் இருக்குது. பெனார ரூம் இருக்குல்ல மருத்துவமனைனா, பெனார ரூமுக்கு ரூம் கட்டி இருக்காரு. அந்த ரூம் ஃபுல்லா பண்ணுங்க, அந்த ரூம் ஃபுல்லா பண்ணும். இவங்கெல்லாம் ஒழுக்கத்தை பத்தியோ நேர்மையை பத்தியோ மக்களுக்கு செய்யக்கூடிய வார்த்தையை பத்தியோ அள்ளி அள்ளி நிற்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்குமா? எங்க இருக்கிற பணம் எங்க இருக்குது? மக்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் மந்திரிகள் வீட்டில் இருக்குது. இதான் நிலைமை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா இதை உடனடியா முதல்வர் அது தலையிடணும். தலையிடுறாரா? நான் கேட்கிறேன், முதல்வர் தலையிடுறாரா? முதல்வர் தலையிடுறதே கிடையாது. முதல்வருக்கு என்ன வேலை? அவரு அவங்க அப்பா முதலமைச்சர், அவரு முதலமைச்சர், அடுத்து அவங்க பையன் முதலமைச்சர் ஆகணும். அது அவருடைய கனவு. எப்படி இந்நேரத்துலாம் ஒரு நடிகர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ ஆனாரு, அதுக்கப்புறம் அமைச்சர் ஆனாரு, இன்னைக்கு துணை முதலமைச்சர். நாம 20 வருஷமா கறி அள்ளிக்கிறோம், சாம்பல் அள்ளிக்கிறோம்,
கேஸ் கழுவுறோம், வீட்டை ரோட்டை பெருக்கிறோம். இப்படியா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமா இருக்கா? எந்த முன்னேற்றமா இருக்குதா? அப்படி இல்லை. நம்மளோட அவருக்கு பெரிய திறமை எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன எல்லா மக்களையும் அவருக்கு எப்படி ஆளு? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் தான், அவருடைய மகன், அவ்வளவுதானே. அதுதான் அவருக்கு எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு. அவருடைய மகன், அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ இவங்க எல்லாம் தொழிலாளியுடைய நலனை பார்க்கறதுக்கோ தொழிலாளிய வாழ்க்கை தரம் உயர்வதற்கோ அக்கறை இருக்கிறதா சொன்னா நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், அடுத்த தேர்தலுக்கு நம்ம கிட்ட கையேந்தி கூப்பிட்டு வருவார், ஓட்டு போட்டுங்க, நான் கண்டிப்பா உங்களை மறுபடியும் அதே சொல்லுவார். சொன்னதே மறுபடியும் வரும், நான் உங்களை மீண்டும் நான் வந்தால் நிச்சயமாக முதல் கோரிக்கையாக உங்களை நிரந்தரம் செய்வேன் என்று மறுபடியும் வருவார். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்புவதற்கும் மீண்டும் மீண்டும் ஏமாவதற்கும் நாங்கள் இனி பொறுப்பில்ல. இனிமேல் அந்த மாதிரி நிலைக்கு நாங்க வரல. நீ எங்களை உயர்த்துறியா இல்ல நீ எதிர்கட்சியில போய் உட்காருறியா? எதிர்கட்சி கூட கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம நினைச்சான் எதிர்கட்சிக்கு கூட ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்கணும். அது கூட உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நீங்கள் நினைச்சுக்கணும். இப்ப நம்ம சொன்ன நிகழ்ச்சி செய்தி எல்லாம் நாங்களா கற்பனை சொல்றதில்லை. இது பத்திரிகை செய்தி, நிஜம். இதை திருமணம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்கல்ல. இதெல்லாம் நிஜம். ஆனால் அதனால்தான் நாம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். செங்கொடி கீழே பெரிய வரலாறு இருக்குதுங்க. செங்கொடி சொன்னா சாதாரணம் கிடையாது. கணக்கோடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொழிலாளிக்காக கூட போராடுவோம். அவன் கும்பலாக கணக்கோடியா இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கும் அந்த உரிமை பறிப்போகுது என்று சொன்னால் நிச்சயமாக செங்கொடி இயக்கம் போராடும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய போராட்ட குணத்தை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய போராட்ட குணத்தை வலுப்படுத்துங்கள். நிச்சயமாக நம்மால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட முடியும் என்கிற முடிவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். பணியாற்றக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய நம்முடைய ஒப்பந்த ஊழியர்களை அவர்களுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸுகளும் இருந்தும் கூட நிரந்தரம் செய்வதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் துணை போய் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஒப்பந்த முறை நீடித்தால்தான் அவர்கள் கொள்ளையடிக்க முடியும். ஆகவேதான் CITU ஒரு பிரதான கோரிக்கையாக ஒப்பந்த ஊழியர்களுக்காக மட்டும் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அநேகமாக இன்னும் ஒரு சில நாட்களில் இப்போ சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மின்வாரியத்தினுடைய மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நம்முடைய ஊழியருடைய கோரிக்கைகளை, ஒப்பந்த ஊழியருடைய நிரந்தரம், நிரந்தரருடைய கூலி சம்பள உயர்வு, இப்படி இருக்கக்கூடிய ஊழியருடைய பிரச்சனைகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் மற்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சியாளருக்கு கேள்வி கேட்பதற்குண்டான பணியையும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்து வருகின்றோம். இந்த போராட்டம் என்பது இந்த அரசினுடைய, இந்த தொழிலாளிய உணர்வை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாக 26 இந்திய தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கம் இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனேயே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்முடைய மத்திய அமைப்புடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வது, குறைந்தபட்சம் சட்டமன்றம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே சட்டமன்றத்தை நோக்கி ஒரு கோரிக்கை பேரணியை நடத்தலாம் என்று கூட யோசித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்கெல்லாம் எங்களை தள்ளிவிடாமல் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இப்படிப்பட்ட தர்ணா போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழக அரசு, மின்துறை அமைச்சரே, அனல் மின் நிலையத்தினுடைய அதிகாரிகளே, வேலை செய்யக்கூடிய ஊழியருடைய நலனை கருத்தில் கொண்டு
அவர்களை உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். கே. ரவிச்சந்திரன், மாநில துணை பொதுச் செயலாளர், போட்டி. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.